Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa sahabi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. Inna astaqal hadithi kitabullah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa sharral umuri muhdathatuha wa kullu muhdathatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. Kalimatani khafifatani alal lisani thaqilatani fil mizani habibatani ilar rahmani subhanallahi wa bihamdihi சுபஹானல்லாஹில் அஸீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாஅத் தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமேல அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபை வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஷவ்வாலுடைய 3வது ஜும்மாவில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேற்கண்ட வசனத்தில் சொல்கிறார், وَمَنْ نُعَمِّرْهُ نُنَكِّسْهُ فِي الْخَلْقِ أَفَلَا يَعْقِلُونَ. யாரை நாம் வயோதிய நிலைக்கு கொண்டு சென்று விட்டோமோ, وَمَنْ نُعَمِّرْهُ யாரை நாம் வயோதிய நிலைக்கு கொண்டு சென்று விட்டோமோ, نُنَكِّسْهُ فِي الْخَلْقِ படைப்பிலே அவருடைய நிலைமை தலைகீழாக நாம் புரட்டி விடுகின்றோம். அஃபலா யாக்கிலூன் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த ஆயத்தினுடைய விளக்கம், வயோதிய நிலைக்கு யார் அல்லாஹ்தால கொண்டு சேர்ந்து விட்டான், நீண்ட நாள் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு வழங்குகிறானோ அந்த வயோதிய நிலைக்கு அவர்கள் சென்று விட்டால் அவர்கள் மறுபடியும் தலைகீழாக மாறிவிடுகிறார்கள். தலைகீழாக மாறிவிடுகிறார்கள் என்று சொன்னால், குழந்தை பருவத்தில் அவர் நிலைமை எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு மாற்றப்படுகிறார்கள். குழந்தை பருவமாக இருக்கிற பொழுது சிறுநீர் கழிப்பதற்கோ ஜலம் கழிப்பதற்கோ அந்த குழந்தை வெளியே போய் அதுக்கு சிறிது கழிக்காது, தன்னுடைய தேவை நிறைவேற்றாது, படுத்த பாயிலே அது நிறைவேற்றும். அதே மாதிரிதான் வயோதிய நிலைக்கு வந்து விட்டால் அவருடைய நிலைமை தலைகீழாக மாறிவிடுகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க் படைப்பிலே அவருடைய நிலைமையை நாம் தலைகீழாக மாற்றி விடுகின்றோம். அஃபலா யாக்கிலூன் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். அப்போ நம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னா, வயோதிய நிலைக்கு வருவதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் முடிந்துவிட்டால் நல்லா இருக்கு என்பதுதானே இந்த ஆயத்துடைய போங்கு நமக்கு தெரிகின்றது. ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அன்ன அராபியன் ஒரு கிராமத்து சஹாபி வந்து கேட்கிறாங்க, கால யா ரசூலல்லாஹ் மன் கைருன் நாஸ். அவங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? மன் கைருன் நாஸ் யா ரசூலல்லாஹ், மக்களே சிறந்தவர்கள் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டு அவருடைய செயல்பாடு நல்லதாக மாறிவிட்டதோ அவர்தான் மக்களிலே சிறந்தவர். நீண்ட நாள் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்.
அதே நேரத்தில் அவருடைய செயல்பாடுகளும் நல்லதாக இருக்கிறது. இந்த மனிதன் தான் மக்களிலே சிறந்த மனிதர் என்று ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ வாழ்க்கையில நீண்ட நாள் வாழக்கூடிய பாக்கியம், அதே நேரத்தில் அவருடைய செயல்பாடுகளும் நல்ல மலர்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாக்கியத்தை, இந்த நிலைமையை யார் அடைந்து கொண்டாரோ அவர் மக்களிலே சிறந்தவர். தள்ளாடுற வயதிலும் கூட பள்ளியை நோக்கி நடந்து வரக்கூடியவர். பலகீனமான நிலையில் இருக்கிற பொழுது கூட பாங்கு சத்தம் கேட்டால் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர். பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு வயோதிக மனிதர் யாரோ அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா நம்மை சிறந்த மனிதராக ஆக்கி இருக்கிறான். இது நான் சொல்லவில்லை, ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லித் தருகிறார்கள். அப்ப நீண்ட நாள் வாழ்க்கை கூட அது ஒரு பாக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ரெண்டு விதமான செய்திகள். ஒன்னு, நீண்ட நாள் வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவரை தலைகீழா நிலைக்கு நாம கொண்டு சென்று விடும் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லித் தருகிறார்கள். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய துஆ எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த சஹாபியுடைய துஆ எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுடைய துஆ மாத்திரமல்ல, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்கின்ற துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபன். இறைவா, உன்னிடத்தில் உன்னை கொண்டு நான் கோழைத்தனத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அவங்க கேட்கிற துஆ, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிற துஆ, தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற துஆ, ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்கிற துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபன். யா அல்லாஹ், உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன், கோழைத்தனத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். வ அஊது பிக அன் அருத்த இலா அறுதலில் உமுர். வாழ்க்கையிலே, வாழ்நாளிலே பலகீனமான பக்கம் தள்ளப்படுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வாழ்நாளில் பலகீனமான நிலைக்கு நாம் தள்ளப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன். ஓ அஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா. துன்யாவுடைய சோதனையிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஓ அஊது பிக மின் அதாபில் கபர். கபருடைய வேதனை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற துஆவை தாங்களும் ஓதுவாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஓத சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இந்த துஆல ஒரு துஆ எப்படி வருதுன்னா, வஅஊது பிக அன் அருத்த இலா அறுதலில் உமுர். வாழ்நாளில் பலகீனத்தின் பக்கம் தள்ளப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப வயோதிக நிலைக்கு போறதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துஆ கேட்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ், இந்த ஆயத்தை நாம் பார்க்க பொழுது நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அந்த கலாம் ஷரீஃப் நமக்கு சொல்லி தருகிறது, நீண்ட நாள் வாழ்வது அது ஒரு தலைகீழை கொண்டு போய் மனிதனுடைய படைப்பினங்களில் தலைகீழை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது என்ற ஒரு செய்தியும் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அப்படி என்றால் நீண்ட நாள் நான் வாழக்கூடாதா? நீண்ட நாள் வாழக்கூடாதா? இன்னைக்கு எல்லாருக்குமே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற விருப்பம் தான் துன்யாவில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரியமா இருக்கும். எப்பேற்பட்ட வயதாலும் கூட, ரொம்ப வயசாக போனாலும் கூட அவருக்கும் என்ன தெரியுமா ஆசை? இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை. அப்படித்தானே? ரொம்ப முடியாம இருப்பாங்க, வயசு 80 88 தாண்டி ஓடிட்டு இருக்கோம். நம்ம குறையா சொல்லல, மனிதரோட நிலைமை அப்படித்தானே. 88 வயசு ஆயிருக்கும், ஆனால் லேசா ஒரு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அப்படியே ஆஸ்பத்திரி கூட்டி போப்பா, என்னைய ஆஸ்பத்திரியில் கொண்டு போப்பா சொல்றமா இல்லைங்களா? அப்ப என்ன, ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொஞ்சம் ஊசி போட்டு உடம்பு ஒரு தெம்பா கொண்டு வந்து சேரணும். அப்ப நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லா மனிதருக்கும் இருக்கிறது. ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள், யஹ்ருமு இப்னு ஆதம் தஷிப்பு மின்ஹு இஸ்னதான். ஆதமுடைய மகன் முதுமை அடைந்து கொண்டே இருக்கிறான், ஆனா அவன்கிட்ட இருக்கிற 2 குணங்கள் இளமையாகி கொண்டே இருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? அல் ஹிர்சு அலல் உமுர். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஒரு பேராசை. இந்த உலகத்தில் அவன் வயதாகி போனாலும் இன்னும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஒரு பேராசை. இப்படி பேராசைப்படுவதில்லை, அது தப்பே இல்லை.
பேராசைப்படுவதில் தப்பே இல்லை. நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று பேராசைப்படுவது தப்பல்ல. ஆனால் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று பிரியப்படுகின்ற நாம் அது அமலோடு இருக்க வேண்டும், நல்லமலோடு அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு செய்தியை சொல்வார்கள். ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டு, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் மரணத்தை தழுவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அல்லது ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வார்கள். இந்த பூமியில இப்ப இருக்கிற நீங்கள் எல்லாருமே, ஒட்டுமொத்த சஹாபாக்களை குறித்து சொல்வார்கள், இந்த சபையில வீட்டிருக்கின்ற எல்லாருமே 100 வருஷத்துக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டீர்கள், 100 வருஷத்துக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஏறத்தாழ சஹாபாக்களுடைய காலம் ஹிஜ்ரி 110 வரை இருக்கு நமக்கு விளங்குது. ஏன்னா 100க்கு பிறகு யாரும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 100 வரை இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த சபையில ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபியுடைய பேரு அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சபையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லும் போது அவங்களோட வயசு 7 வயசு. 7 வயசுல அந்த சஹாபி என்ற பட்டத்தை பெற்று விட்டார்கள், ரசூலை பார்த்து விட்டார்கள். அதனால அந்த சஹாபி நாயக தோழர் என்ற ஒரு அந்தஸ்துல வருகிறார்கள். இந்த சஹாபி ஹிஜ்ரி 110 மௌத்தாராங்க. இந்த சஹாபி எப்ப மௌத்தாராங்க? ஹிஜ்ரி 110 மௌத்தாராங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த ஹிஜ்ரி 10 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப இருக்க யாரும் 100 வருஷத்துக்கு பிறகு இருக்க மாட்டீர் என்று சொன்ன நேரத்தில் இந்த சஹாபி சரியாக ஹிஜ்ரி 110 மௌத்தாராக. மக்காவிலையும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா சஹாபாக்களையும் அதற்கு பிறகு எந்த ஒரு சஹாபியும் இல்லை. இவர்கள் தான் இறுதி தோழராக மரணத்தை தழுவுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களே கடைசியாக மரணத்தை தழுவிய அந்த தோழர் ஹஜ்ரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 110 மௌத்தாராக. ஆனால் அவர்களுக்கு வயசு 107. அவர்களுக்கு வயசு எத்தனைங்க? 107 வயசுல அவங்க மௌத்தாராங்க. ஆனா 107 வயசு வரை வாழ்ந்த அந்த சஹாபி, 107 வயசு வரை வாழ்ந்த அந்த சஹாபி சாதாரணமான முறையில் அவர் அந்த வயசை கடக்கவில்லை. அந்த 107 வயசு வரை அவர்கள் மற்ற தோழர்களுக்கு ஹதீஸை அறிவித்துக் கொடுத்தார்கள், ஹதீஸ் பாடம் நடத்தினார்கள். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தீனை பற்றி எத்தி வைத்தார்கள், ஷரியத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தார்கள். அதனால்தான் அவருடைய ஜனாசாவில உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஹஜ்ரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஜனாசாவிற்கு மக்காவிற்கு உலகத்திலிருந்து பல பாகத்தில் இருந்து மக்கள் வந்து அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். காரணம், அவர்கள் இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ்ந்தாலும் அந்த நீண்ட நாள் வாழ்க்கை இபாதத்தோடு நல்லமலோடு இருந்தது. அதனால நீண்ட நாள் வாழ்வது தவறல்ல. ஆனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க நல்லமலோடு கழிய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு துஆ செய்தார்கள். என்ன துஆ தெரியுமா? 3 துஆ செய்தாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு. ஏன்னா 10 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊழியனாக இருந்தார்கள், பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ்க்கு பணிவிடை செய்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வவலதஹு வஅத்தில் உம்ரஹு வஅத்தில் உம்ரஹு வக்ஃபிர் தம்பஹு. 3 துஆவை அவங்களுக்கு செய்தாங்க. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு, யா அல்லாஹ் இந்த அனஸுடைய செல்வத்திலையும் பிள்ளைகள் விஷயத்திலும் நீ பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வவலதஹு, யா அல்லாஹ் இந்த அனஸுடைய செல்வத்திலையும் பிள்ளைகள் விஷயத்திலே நீ பரக்கத்து செய்வாயாக. வாத்தில் உம்ரஹு, அவருடைய வாழ்நாளை நீ அதிகமாக்குவாயாக. வக்ஃபிர் தம்பஹு, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று 3 துஆவை ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காண்டி துஆ செஞ்சாங்க. அந்த துஆவுடைய வெளிப்பாடு ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 100 பிள்ளைங்க.
ஒரு பிள்ளைங்கள 2 பிள்ளைங்கள 100 பிள்ளைங்க, 98 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. அனசுலாத்துல அவருக்கு 98 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. எப்பேற்பட்ட பாக்கியம்! அவர்கள் தொழுகைக்கு வந்த அந்த மஜ்லிஸ் ஃபுல்லா அவருடைய பிள்ளைகள் தான். அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் பள்ளிவாசலுக்கு வந்தால் 98 பிள்ளைகளை கூட்டு வந்து பள்ளிவாசல் நிறைக்கின்ற பொழுது, இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் இருக்கிற கூட்டம் அவருடைய பிள்ளைகள் மட்டும், அவருடைய பிள்ளைகள் மாத்திரம் தான் இருக்கும். இன்னும் 98 பேர் கூட வரலையே. அப்படித்தானே? நம்ம கூட்டி பார்த்தாலோட 98 பிள்ளைகள் கிடைக்க, 98 ஆள்கள் கிடையாது. ஆனா ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் பள்ளிவாசல் நிறைந்துவிடும். அவருடைய பிள்ளைகள் மாத்திரம் பள்ளிவாசலை நிறைத்து விடுவார்கள். 98 ஆம்பளை பிள்ளைகளும் அந்த பள்ளிவாசலில் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அவருடைய கரத்தினால் 83 பிள்ளைகள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். யாருங்க? ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை 83 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் ஏன் தெரியுமா அடக்கம் செய்தார்கள்? தாவூன் என்ற ஒரு காலரா நோயில அவருடைய 83 பிள்ளைகளை பறி கொடுத்தார்கள். அந்த 83 பிள்ளைகளும் தன்னுடைய கரத்தால் அடக்கம் செய்தார்கள். இவர்கள் மௌத்தாகிற பொழுது, இவர்கள் பிறந்தது கிபி 611 பிறந்தாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கிபி 611 பிறந்தாங்க. அவங்க மௌத்தாகிற பொழுது கிபி 712 ஏறத்தாழ 101 வருஷம். இந்த 101 வருஷம் சூரிய ஆண்டுனால சந்திர ஆண்டு எக்ஸ்ட்ரா 2 வருஷம் 3 வருஷம் அதிகமாயிரும். அந்த அடிப்படையில் 104 வயசு வரைய சந்திர ஆண்டு என்ற கணக்கின் அடிப்படையில் 104 வருஷங்கள் இந்த உலகத்தில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பரக்கத்து, நீண்ட வருஷம் நீண்ட நாட்கள் இந்த துன்யாவில் வாழ்ந்திருக்கிறார்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த 104 வருஷத்துல எத்தனை ரமலான் வந்திருக்கு நினைத்து பாருங்கள். இவர்கள் எத்தனை ரமலான் வந்திருக்கும். 12 வயசுல ரமலான் நோன்பை நோக்க ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 வயசுல நோன்பு நோக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் மௌத்தாகிற பொழுது அவர் வயசு 104 வயசு. பொழுது நம்முடைய நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கை நீண்ட நாள் வாழ்வது பெரிய விஷயம் அல்ல. அந்த நீண்ட நாள் வாழ்க்கையிலே எத்தனை அமல்கள் நற்காரியங்கள் செய்திருக்கின்றோம். இந்த நற்காரியங்கள் தான் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். ஒரு சஹாபி ஒரு செய்தி அறிவிப்பு செய்றாங்க. ஒரே நேரத்தில் 2 சஹாபி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒரே நேரத்தில் 2 நபி தோழர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒரு தோழர் 1 வருஷத்துக்கு முன்னாடி மௌத் ஆயிட்டாங்க. இன்னொரு தோழர் 1 வருஷத்துக்கு பிறகு மௌத் ஆறாங்க. இந்த 2 பேரையும் கனவுல காண்கிறாங்க. ஒரு சஹாபி கனவுல கண்ட பொழுது அந்த 2வது மௌத்தானாரா இல்லைங்களா, அந்த சஹாபி முதல்ல மௌத்தானாரை விட சொர்க்கத்துக்கு முந்தி சென்று விட்டார். ஆனா முதல்ல மௌத்தான சஹாபி அப்படி சொர்க்கத்துல வாசல் நின்று கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் ஆச்சரியமா இருக்கிறது, முந்திய மௌத்தானார் அல்லவா, அவர் தானே முதல்ல சொர்க்கத்துக்கு உள்ள போயிருக்கணும். முதல்ல மௌத்தானவர் தானே சொர்க்கத்துக்கு உள்ள போயிருக்கணும். 2வது மௌத்தானவர் தானே அவருக்கு பிறகு சொர்க்கத்துக்குள்ள போயிருக்கணும். ஆனா இங்க தலைகீழ இருக்குது அல்லவா, முதல்ல மௌத்தானவர் சொர்க்கத்துல வாசல்ல இருக்கிறாரு, 2வது மௌத்தான சஹாபி முதல்ல மௌத்தானவரை விட சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டாங்களே, இது என்ன ஆச்சரியமா இருக்கிற என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி தருவார்கள், இதுல என்ன ஆச்சரியம் இருக்கிறது, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கிறது. 1 வருஷத்துக்கு முன்னால் மௌத்தானவர், 1 வருஷத்துக்கு பிறகு மௌத்தானவர், ஏறத்தாழ 1 வருடம் இருக்கிறது. இந்த 1 வருடத்தில் எத்தனை வக்து தொழுகைகள் இருக்கிறது, எத்தனை நோன்புகள் இருக்கு. ரமலான் ஒரு நோன்பு என்று சொன்னால் 1 மாதம் என்று சொன்னால் 30 நோன்பு இருக்கிறது. எத்தனை நற்காரியங்கள் செய்திருப்பார்கள். அதனால தான் இவர் முன்னால போய்விட்டார், சொர்க்கத்துக்குள்ள போய்விட்டார் என்று ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1 வருஷத்துடைய அமல்கள் மூலமாகவே, 1 வருஷத்துடைய நல்லமல் மூலமாகவே முந்திய மௌத்தில் மௌத்தானவரோட முந்திய சொர்க்கத்தில் முதலாக சொர்க்க உள்ள சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அமல்களாலும் நற்காரியங்களாலும் நம்முடைய வாழ்க்கையை கழித்தால் எந்த அளவுக்கு சொர்க்கத்தில் விரைந்து செல்வோம் நினைத்து பாருங்கள். மீண்டும் விஷயத்துக்கு வருவோம். 104 வயசுல மௌத்தான ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 12 வயசுல நோன்பு நோக்க ஆரம்பித்தார்கள். 101 வயசு இருக்கும்போது, 102 வயசு இருக்கும் பொழுது, சந்திர ஆண்டு என்ற அடிப்படை நான் சொல்றேன்,
102 வயசு இருக்கும் பொழுது அவர்கள் இயலாமையில் போய்விட்டார்கள். 104 வயசுல மௌத்தாராங்க. 2 வருஷம் தான் அவர்களால் நோன்பு வைக்க முடியல. கடைசி 2 வருஷம் தான் அவர்களால் ரமலான் நோன்பு நோக்க முடியவில்லை. பலகீனமாகி போய்விட்டார்கள். ஏறத்தாழ 102 வயசு வரை 89 ஆண்டுகள் அவர்கள் ரமலானை சந்தித்திருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், 81 ஆண்டு ரமலானை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ரமலான் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் இபாதத் செய்திருப்பார்கள். 89 ஆண்டு ரமலானை அவர் சந்தித்தார் என்று சொன்னால் எத்தனை 30 ரமலானை சந்திருப்பார்கள், எத்தனை குர்ஆனை ஓதிருப்பார்கள், எத்தனை நற்காரியங்கள் செய்திருப்பார்கள், தான தர்மம் செய்திருப்பார்கள், ஜக்காத்து கொடுத்திருப்பார்கள். அத்தனைக்கு நன்மையை பார்க்கொண்டால் எங்கேயோ சென்றிருக்கும் அவர்களுடைய அமல்கள். அதனாலதான் மன் கைருன் நாஸ் யா ரசூலல்லாஹ், மக்களிலே சிறந்தவர்கள் யார் என்று ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை கேட்ட பொழுது மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருடைய வாழ்நாள் நீட்டிருக்கப்பட்டு யாருடைய செயல்பாடு நல்லதாகிவிட்டதோ அவன்தான் மக்களிலே சிறந்தவன் என்று ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. நம்முடைய அமல்கள் மூலமாகத்தான் நாம் சிறந்தவராக இருக்க முடியும். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆசைப்படுகின்றோம். அந்த நீண்ட நாள் வாழ வேண்டும் ஆசைப்படுகின்ற நாம் அமல்களோடு அந்த நாட்களை கழிக்க வேண்டும். மாறாக ஒரு அறிஞர் சொல்லுவார், நீண்ட நாள் வாழ்வது, அதில் அமல்கள் எல்லாம் வாழ்வது என்பது பொதி மூட்டை சுமக்கின்ற கழுதைகளைப் போல, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு அறிஞர் சொல்லுவார், பொதி மூட்டை சுமக்கின்ற கழுதையை போல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அந்த நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் நற்காரியங்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாழ்க்கையை கழிக்க வேண்டும். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிஸ்ருடைய கவர்னராக இருக்கிற பொழுது அந்த சஹாபியை குறித்து உசாமத் இப்னு கத்தாதா என்பவர் ஒரு செய்தியை சொல்லி விடுவார். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீதமான முறையில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிறு வயசிலே, அதாவது ஆரம்பத்தில் ஈமான் கொண்டவர்கள். ஷோபே அபி தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கணவாயில ஊர்வலவிக்கு வைக்கப்பட்ட சகாபாக்களே அவர்களும் ஒருவர்கள். 18 மாசங்கள் இலை தழைகளை தின்று, இலை தழைகளை சாப்பிட்டு, ஆடு மாடு போல கழிவிடை கழித்த தோழர்கள் ஒருவர் தான் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இஸ்லாத்துக்காண்டி ஆரம்ப காலகட்டத்தில் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். இந்த சஹாபி மிஸ்ருடைய கவர்னராக இருக்கிற பொழுது இவர்கள் சம்பந்தமாக தேவையில்லாத ஒரு விஷயத்தை உசாமத் பின் கத்தாதா என்பவர் வெளிப்படுத்துகிறார். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செய்தி அறிவிப்பு ஒரு பொருளியை கிளப்பி விட்டார். பொதுவா நல்லவர் இருக்கும்போது அதை கெடுக்கணுங்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எதுக்கு இந்த நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்குது, நம்மால முடிஞ்சு செஞ்சிருவோமே சொல்லி பிஸ்மில்லா சொல்லி சிலவங்க துவங்கி வைப்பாங்களா இல்லைங்களா? அத மாதிரி அந்த காரியத்தை இவர் பண்ணிட்டார். உசாமத் இப்னு கத்தாதா என்பவர் சொல்லிவிட்டார். நல்ல ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி இல்லாத பொல்லா சொல்லும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து போய் நீங்க விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. மிஸ்ருக்கு வந்தவங்க கேட்கிற பொழுது எல்லா பள்ளிவாசல ஜும்மால எழுந்து நின்று கேட்கிறாங்க, இந்த கவர்னர் எப்படிப்பட்ட கவர்னர், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த அடிப்படையில் நடக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எல்லா பள்ளிவாசல இருந்தும் அந்த ஜும்மா பிறகு கேட்ட பொழுது எல்லாருமே சொன்னார்கள், நீதமான மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார்களோ அதே போல இப்பொழுது எங்களோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். கடைசியா ஒரு பள்ளிவாசலுக்கு போனோன்னா ஒரே ஒரு மனிதர் இருந்தார். அதான் அந்த மேல்படியார் உசாமத் பின் கத்தாதா என்பவர் எழுதி சொன்னாரு. அவங்க நீதமான முறை நடக்கிறது கிடையாது, எங்களை மட்டும்தான் அனுப்பிவிடுவாங்க, எல்லா வேலைக்கும் அனுப்பிவிடுவாங்க, ஆனா எங்களுக்கு என்ன தேவை அதை செய்ய மாட்டாங்க என்று தேவையில்லா விஷயத்தை சொன்ன உடனே அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. இஷா தொழுகை லொஹர் தொழுகை ரொம்ப நீட்டமா தொழ வைக்கிறாங்க. இஷா தொழுகைய ரொம்ப நீட்டமா தொழுகை எங்களால் நிக்க முடியல. பொதுவாக தொழுகையை இமாம் ஜமாத்தா நடத்துவருடைய ஒரு முறை என்னன்னு சொன்னா சுருக்கமா தொழ வைக்கணும். ஓத முடியும் என்பதற்காண்டி நீட்டி தொழ வைக்க கூடாது. பின்னால் மக்களை கவனித்து தொழுக வைக்க வேண்டும், அது நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு முறை.
இவங்க அந்த செய்தியை சொல்றாங்க, இஷா ஜமாத்து ரொம்ப நீட்டமா தொழ வைக்கிறாங்க, எங்களால முடியல என்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்ன உடனே அந்த மனிதர் அப்படி அள்ளிட்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவளுக்கு அவைக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அந்த குற்றச்சாட்டை சொன்ன அந்த மனிதரையும் நிற்பாட்டப்பட்டார்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால மதீனாவுல. நிப்பாட்டின உடனே அந்த மனிதரை பார்த்து கேட்டாங்க, உங்களுடைய கவர்னர் இந்த மாதிரி நடக்கிறாரா என்று கேட்ட பொழுது, ஆமாம் அவர் அப்படித்தான் நடக்கிறார், பொய்யை சொல்லிவிட்டார், இல்லாத ஒன்றை சொல்லிவிட்டார். அதற்கு சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க அப்படி நடக்கிறீங்களா, நீங்க அப்படி மக்களுக்கு மத்தியில் தராதரமான முறையில் நடக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, இல்லை அப்படி நான் நடப்பது இல்லை. அப்ப குற்றச்சாட்டு வந்திருக்குத, என்னத்தை நிரூபிக்க முடியும், யாரை கொண்டு அங்க நிரூபிக்க, நான் நல்ல ஒன்று நிரூபிக்க முடியும். உடனே ஹஜரத் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னார்கள், யா அல்லாஹ், அந்த மனிதனுடைய கூற்று பொய்யாக இருந்தால், நான் தவறு அப்படி செய்யவில்லை, என்னுடைய கவனத்துக்கு தகுந்த மாதிரி நான் இதுவரை எந்த தவறு செய்யவில்லை, அந்த மனிதனுடைய கூற்று பொய்யாக இருக்கும் என்றால் அவரை நீண்ட நாள் வாழ விடு. சொன்ன வார்த்தை, அவரை நீண்ட நாள் வாழ விடு, வாழ விட்டுட்டு குழப்பத்தில் சேர்த்து விடு, அவரை குழப்பத்தில் ஆளாக்கி விடு என்று சொல்லிவிட்டார். ஒரு துவா தான். அப்ப நீண்ட நாள் வாழ்வது ஒரு தண்டனைக்குரிய விஷயம். ஆனா அந்த நீண்ட நாள் வாழ்வது அமலோட இருந்தால் தண்டனைக்குரிய விஷயம் அல்ல, அது பரக்கத்தான வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு நீண்ட நாள் வாழ்ந்து அவர் அமலே இல்லாமல் அவர் வாழ்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்க சோதனை. இப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, யா அல்லாஹ், அவருக்கு நீண்ட நாள் வாழ விட்டு அதே நேரத்தில் குழப்பத்தில் ஆளாக்கிவிரு என்று சொன்ன உடனே அந்த மனிதர் நீண்ட நாள் வாழ்ந்தார். எந்த அளவுக்கு சொன்னா, அந்த கண்ணுடைய எம இருக்கா இல்லைங்களா, அந்த எமையில பலகீனமாகி அந்த எமையில சத சேர்ந்து அது தொங்குதான். அந்த அளவுக்கு நீண்ட காலம் வாழ்ந்தார். யாரை பார்க்கிறாந்தாலும் கூட அந்த சதையை தூக்கிட்டு பார்த்தா தான் அவரால் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய ஒரு வியாதி அது, எவ்வளவு பெரிய கஷ்டம். அவர் நினைப்பாரா இல்லையா, செத்து போனாலும் பரவாயில்லை, அவர் தூக்கி தூக்கி பார்ப்பார். யாரையும் பார்க்கிறான் அந்த எமைய அப்படியே தூக்கி பார்ப்பாரு. அதே நேரத்தில் அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களுடைய மருமகள் எல்லாரும் அந்த மனிதரை வெளியே அனுப்பி விட்டாங்க, வீட்டோட சேர்க்கவில்லை. அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவர் அனுபவித்தார். யாராவது கேட்டா என்ன பதில் சொல்வார் தெரியுமா, யாராவது அவரிடம் கேட்ட, ஏன் இவ்வளவு பிள்ளை மோசமா இருக்கிறீங்க என்று அவரிடம் கேட்டால் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இது சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பத்துவா, அவருடைய துவானால தான் அந்த நிலையில் இருக்கிறேன். அது பகிரங்கமா சொல்வாங்களாம். அந்த சஹாபியை குறித்து தேவையில்லாத வார்த்தை நான் சொன்ன காரணத்தினால், அந்த நாயக தோழரை பற்றி தேவையில்லாத வார்த்தை நான் சொன்ன காரணத்தினால் அவர் கேட்ட துவாவுடைய பிரதிபலிப்பு தான் இப்பொழுது நான் இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறேன் என்று அந்த மனிதர் பகிரங்கமான முறையில் எல்லாருக்கும் அந்த தப்பை ஒத்துக்கொண்டார். அப்ப இந்த வரலாற்று செய்தி நமக்கு என்ன விளங்குன்னு சொன்னா, நீண்ட நாள் வாழ்வது கூட ஒரு தண்டனை. ஆனா அந்த நீண்ட நாள் வாழ்வது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, அமலோடு அந்த வாழ்க்கையை கழிக்க வேண்டும், நல்ல அமலோட வாழ்க்கை கழிக்க வேண்டும். ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமானவருக்கு சொல்லித் தருகின்ற வார்த்தை, யா அல்லாஹ், இவருக்கு நீண்ட நாள் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு, அவருக்கு நல்ல இஹ்லாஸான வாழ்க்கையை கொடு, அவருக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு என்றுதான் ரசூலுல்லாஹி வாழ்த்துவார்கள். அப்ப நீண்ட நாள் வாழ வேண்டும், நாம பிரியப்படுறது தப்பு இல்லை. அந்த நீண்ட நாள் வாழ்க்கை கூட எப்படி இருக்க வேண்டும், அமலோடு இருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய ஜும்மா நமக்கு சொல்லித் தருகின்ற மேலான பாடம். அல்லாஹ் ரப்பல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் நம் அனைவருக்கும் நீண்ட வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. அந்த வாழ்க்கை முழுவதும் அமலோடு இருக்க கழிக்கூடிய நசீபையும் தந்தல் புரிவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. கைகால் சுகத்தை கடைசியர் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்றையிலிருந்து யா அல்லாஹ் எங்கள் அனைவரும் தொழுகையாளியாக ஆக்கியார்கள் புரிவாயாக. எப்பொழுது ஜும்மாவுடைய தினத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோமோ இதே போல மற்ற பக்திகளுக்கும் இந்த பள்ளி அலங்கக்கூடிய நசீபை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.